அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை பற்றி நாம் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்போங்க. சிவன்மலை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் கேட்டுடாத நிறைய தகவல்களை நான் சொல்ல இருக்கேன். முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி நிறைய பேசலாம். முக்கியமாக ஒரு சில ராசிக்காரங்க இந்த சிவன்மலை கோவிலுக்கு போகும்போது மிக பிரமாண்டமான பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலர் நம்ம தாமதமாக போகிறது நல்லது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த 2 வருடங்களாக என்னென்ன பொருட்கள்லாம் வச்சாங்க, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திச்சது, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, இதை பற்றி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு முருக பக்தர் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் தெளிவான ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும். உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் இந்த மாதிரியான சுபகாரியங்களுக்கு ஜோதிடர்கிட்ட விளக்கம் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி நம்ம பார்க்கும்போது சிவன்மலை கோவிலில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்படுதுங்க. ஆனால் இந்த பொருள் எந்த நேரத்தில் மாற்றுவாங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆண்டவனுடைய உத்தரவு வரும் வரை காத்திருக்கணும். ஒரு பக்தருக்கு முருகப்பெருமான் கனவில் ஒரு பொருளை வைக்க சொல்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது. அந்த பக்தர் கோவிலுக்கு விவரத்தை தெரிவிப்பார். அர்ச்சகர் பூ வைத்து உத்தரவு கேட்பார். உத்தரவு கிடைத்த பிறகு உத்தரவு கிடைத்ததா நினைக்கும் போது அந்த பொருள் பெட்டியில் வைக்கிறாங்க. அடுத்த உத்தரவு வரும் வரை தினசரி பூஜையில் அந்த பொருள் இருக்கும். இது நிறைய வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் வைக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்திருக்காங்க. முருகன் உலகுக்கு ஒரு குறியீட்டு மொழியில் ஒரு செய்தியை தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த பொருளினுடைய அர்த்தமாகவும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தண்ணீர் வச்சாங்க. தண்ணீர் அப்படிங்கிறது உயிரினுடைய அடிப்படை. இதை வைத்து வெள்ளம், மழை, குடிநீர், விவசாயம் இது மாதிரியான சில தொடர்புடைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுக்கு தான் இது அர்த்தம். அதே போல் கடல் நீர், இது ரொம்பவே பேசப்பட்ட பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடலில் நிறைய மாற்றங்கள், புயல், சீற்றம், சுனாமி, கடற்கரை சம்பவங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே போல் கடல் சார்ந்த பொருட்களில் விலையினுடைய ஏற்றம் இது மாதிரி நடந்திருக்கு. அதே போல் மண் வைத்தாங்க. மண் விவசாயம், நிலம், உணவு, கட்டுமானம் ஆகியவற்றினுடைய அடையாளமாக பார்க்குறாங்க. நெல் வச்சாங்க. நெல் வைத்த போது விவசாயம் ரொம்பவே முக்கியமானதாகவும் ஆகப்போகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அரிசி வச்சாங்க. உணவு பாதுகாப்பு, மக்களுடைய வாழ்க்கை இவை எல்லாமே எடுத்து சொல்கிறதா இருந்தது. மஞ்சள் வைத்தாங்க. மங்களகரமானது, திருமண காரியங்கள் அதிகமாக நடக்கும், ஆரோக்கியமான விஷயங்கள், தெய்வீகம் ஆகியவற்றினுடைய அடையாளமாய் இந்த மஞ்சள் பார்க்கப்பட்டது. எலுமிச்சை வைத்தாங்க. தீய சக்தியினுடைய நீக்கம், பாதுகாப்பு, சுத்தம் அப்படின்னு எலுமிச்சையினுடைய பொருள் விளக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு காரண காரியங்கள் உண்டு அப்படிங்கிறத எடுத்து சொல்லும் வகையில் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் நிறைய பொருட்கள் வைக்கப்பட்டது. அதில் தண்ணீர், கடல் நீர், மண், அரிசி, மஞ்சள், தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, சைக்கிள், கணக்கு நோட்டு, கரும்பு, வைக்கோல், கற்பூரம், பிரம்பு அப்படின்னு நிறைய பொருட்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த ராசிகளுக்கும் பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட ராசி, நட்சத்திரம் அல்லது லக்னத்தோடு தொடர்புடையதாக கூட சொல்லப்படுது. இது அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்ல முடியாது. இது சாதாரணமாக பரவக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னே வச்சுக்கலாம். அதாவது இந்த பொருட்கள் மேஷ ராசிக்காக, இந்த பொருட்கள் துலாம் ராசிக்காக அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதியும் கிடையாது.
அப்படி ஒரு பொருள் ஜோதிடத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கிரக ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால் நாம் இந்த பொருட்களை தொடர்பு படுத்துகிறோம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குருவுக்கு உகந்தது. எலுமிச்சை ராகு கேது தொடர்பான பரிகாரங்களில் பயன்படுத்தப்படுவது. அருகம்புல் விநாயகருடைய வழிபாடு, புதன் தொடர்பாக சிலர் விளக்குறாங்க. வெற்றிலை சுக்கிரனுக்கு தொடர்பானது. பாக்கு சுக்கிரனுக்கு தொடர்பானது. தங்கம் குருவுக்கு தொடர்பானது. வெள்ளி சந்திரனுக்கு தொடர்பானது. இரும்பு சனிக்கு தொடர்பானது. செம்பு சூரியனுக்கு தொடர்பானது. தண்ணீர் சந்திரனுக்கு தொடர்பானது. இந்த வகையான தொடர்புகள் ஜோதிட விளக்கங்கள் சிவன்மலை கோவிலின் உத்தரவு பெட்டி மரபினுடைய அதிகாரப்பூர்வ விளக்கம் கிடையாது. ஆனால் நாம் இது காலகாலமாக இந்த பொருட்கள்லாம் இந்த கிரகங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது தான். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே நாம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் போது ஒரு பேச்சுக்கு பொருள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட பொருட்களை தான் நாம் இப்போது இவ்வளோ நேரம் பார்த்தோம். இங்கே நடந்த நிகழ்வுகள், அதாவது எங்கே ஒரு நிகழ்வு நடந்தாலும் கண்டிப்பாக இந்த பொருளை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அதாவது நாம் இது நன்மை மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. அதே போல் முக்கியமாக 12 ராசிகளுக்கும் சிவன்மலை தரிசன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பொதுவாகவே இந்த கோவிலுக்கு போகும்போது எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது தானே. அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆட்சி செய்கிறது. முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தினுடைய வீரத்தன்மையோடு தொடர்பு படுத்துவதால் மேஷராசிக்காரர்களுக்கு சிவன்மலை தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் அதிகரிக்கும், தொழிலில் இருந்த தடை குறையும், அரசு வேலை முயற்சிகளில் முன்னேற்றம் நடக்கும், நீதிமன்ற வழக்குகளில் மன உறுதி கிடைக்கும், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். செவ்வாய்க்கிழமை சிகப்பு மலர் சாத்தி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி 108 முறை ஜபிக்கலாம். இதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை, திருமண தடை நீங்குதல், பொருளாதார நிலை மேம்பாடு, வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தம்பதியரிடையே நல்லிணக்கம், வெள்ளிக்கிழமை வெள்ளை மலர் பால் அபிஷேகம் இவையெல்லாம் செய்யலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும்போது புதனுடைய ஆதிக்கம், கல்வியில் முன்னேற்றம், நினைவாற்றல் அதிகரிப்பு, வெளிநாட்டு வாய்ப்புகள், பேச்சு திறன் மேம்பாடு, வணிக வளர்ச்சி, பச்சை நிற உடையோடு தரிசனம் செய்து விநாயகரை வணங்குவது. கடகராசிகளுக்கு சந்திரன் ஆதிக்கம், மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம், தாயாரினுடைய உடல்நல முன்னேற்றம், கவலைகள் குறைதல், பால் அல்லது இளநீர் அபிஷேகத்துக்கு காணிக்கை. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சமூக மரியாதை, தன்னம்பிக்கை அதிகரிப்பு, அரசு துறையில் முன்னேற்றம், காலை சூரிய உதயத்திற்கு பின் தரிசனம் இவையெல்லாம். கன்னிராசி உடல் நல மேம்பாடு, வேலை வாய்ப்பு கிடைப்பது, கடன் சுமை குறைதல், தேர்வுகளில் வெற்றி, அறிவாற்றல் வளர்ச்சி, பச்சை பயிறு அல்லது கல்வி உதவி செய்வது நல்லதாக நடக்கும். துலாம் ராசி திருமண யோகம், கூட்டு தொழிலில் லாபம், கலைத்துறையில் முன்னேற்றம், குடும்ப அமைதி, நல்ல நட்புகள், வெள்ளிக்கிழமை மலர் மாலை சமர்ப்பிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. விருச்சிக ராசி செவ்வாய்க்கிழமையினுடைய ஆதிக்கம், எதிரிகளுடைய தொல்லை குறையும், தைரியம் அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் வளரும், மறைமுக தடைகள் விலகும், தொழிலில் புதிய வாய்ப்புகள், சஷ்டி நாளில் தரிசனம் செய்வது சிறப்பாக கருதப்படுது. தனுசு ராசி குரு ஆதிக்கம், குரு அருள் கிடைக்கும், உயர்கல்வி வாய்ப்புகள், ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் ஆதரவு, குழந்தைகளுடைய முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சி, மஞ்சள் மலர் மற்றும் கொண்டைக்கடலை நைவேத்தியம். மகர ராசி சனியினுடைய ஆதிக்கம், நீண்ட கால முயற்சிகளில் வெற்றி, தொழிலில் நிலைத்தன்மை, பொறுமைக்கு பலன், குடும்ப பொறுப்புகளில் எளிதாக நிறைவேற்றுதல், மன உறுதி, சனிக்கிழமை தரிசனம் செய்து முருகனோடு நவக்கிரகங்களையும் வழங்கலாம். கும்பம் ராசி சனியினுடைய ஆதிக்கம், புதிய தொழில் வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், நண்பர்களுடைய ஆதரவு, கண்டுபிடிப்பு சிந்தனை, சமூக சேவையில் முன்னேற்றம், அன்னதானத்திற்கு உதவுவது நல்லதாக கருதப்படுது. மீனராசி குருவினுடைய ஆதிக்கம், மன நிம்மதி, ஆன்மீக ஈடுபாடு,
குடும்ப ஒற்றுமை, நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறன், இறை நம்பிக்கையை வலுப்பெறுதல், வியாழக்கிழமை தரிசனம் செய்து மஞ்சள் மலர் சமர்ப்பிப்பது, இவையெல்லாம் செய்யலாம். சிவன்மலை தரிசனத்துக்கு அனைவருக்கும் பொதுவாக கூறப்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தடைகள் குறைய வேண்டும் அப்படின்னு வேண்டுதல், கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம், திருமண தடை நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை, குழந்தை பேறு வேண்டுதல், மன அமைதி, தைரியம் கேட்பது, அதே போல குடும்ப ஒற்றுமை, நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல், இவை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் சிவன்மலையில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் அனைத்திற்கும் நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.